கல்வியை தேடும் கண்மணிகளே, 5ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் பருவம் 1 இயல் 1 கவிதை பட்டிமன்றம் அறிவா பண்பா உரைநடைப்பகுதி. கண்மணிகளே, உங்கள் ஊர் கோவில் திருவிழாக்கள் மற்றும் தொலைக்காட்சிகளில் நீங்கள் பட்டிமன்ற நிகழ்ச்சிகள் பார்த்திருப்பீர்கள் அல்லவா? பேசுதல் என்பது நமது அடிப்படை திறன். ஆனால் பேச்சாற்றல் என்பது அதைவிட உயர்நிலை திறன். அந்த பேச்சாற்றலை வளர்க்கக்கூடியதும் நம் சிந்திக்கும் திறனை வளர்க்கக்கூடியதுமே பட்டிமன்றம். கண்மணிகளே, நம் பாடப்பகுதியாக வந்துள்ள அறிவா பண்பா என்ற பட்டிமன்றம் கவிதை நடையில் உள்ளது. நான் முன்மாதிரியாக உங்களுக்கு முதலில் வாசித்து காட்டுகிறேன், பின்னர் பொருள் விளக்கம் அளிக்கிறேன். மேலும் சில பட்டிமன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு முன்மாதிரியாக அளிக்கிறேன். இப்பாட இறுதியில் கட்டாயம் நீங்கள் ஒரு சிறந்த பட்டிமன்ற பேச்சாளராக மாறிவிடுவீர்கள் என்பது திண்ணம். பாடத்திற்குள் செல்வோமா? உங்கள் புத்தகத்தில் விரல் வைத்து கவனித்து வாருங்கள். அறிவா பண்பா. நடுவர்: செந்தமிழே, நறுந்தேனே, செகம்போற்றும் செம்மொழியே, முத்தமிழ் சொல்லெடுத்து நற்றமிழ் பட்டிமண்டபத்தின் நடுவராக நான் வந்துள்ளேன். வணக்கம். தித்திக்கும் தேன் தமிழில் எத்திக்கும் புகழ் பரப்பும் வித்தக கவிதையால் பெரிதும் தேவை அறிவா பண்பா என கவிதை வாசிக்க வருகின்றனர் பாராட்டுக்குரிய நால்வர். தனித்துவமிக்க இன்சுவை, சொல்லழகி சலீமா, அருமையான அருளப்பன், ஒப்பற்ற மதியொலி. முதல் கவிதை முத்தாய் பாட இனிதே அழைக்கின்றேன் இன்சுவையை. இன்சுவை: புவி காக்கும் தமிழ்த்தாய்க்கும் கவியரங்க தலைமைக்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் அறிவுதான் முன்னேற்றத்தின் ஆணிவேர் என்றே அடித்து கூற வந்துள்ளேன். அக்னி தந்த அப்துல் கலாம் அசத்தியதும் அறிவாளே அறிவாளே, அறிவின் துணை கொண்டே 1000 கண்டுபிடிப்பால் தாமஸ் ஆல்வா எடிசனும் வாழ்கின்றார் அறிவாளே. அறிவுமிகு மனிதனாக அகிலத்தில் உயர்ந்து நின்றால் அத்தனையும் நம் கையில் என்று கூறி விடைபெறுகின்றேன். நடுவர்: இன்சுவையின் கவிதை அறிவாயுதம். அடுத்து ஒளிரும் கவிதையுடன் மதியொலி கவிபாட வருகின்றார். மதியொலி: அகிலமெல்லாம் தமிழே மணக்கும், பண்புதான் வெற்றிப்படி என்றே பறைச்சாற்ற வந்துள்ளேன். நற்பண்பு தூக்கிவிடும் நம்மை உயரத்திலே, நற்பண்பு புகுந்துவிட்டால் நாவினிலே இனிமை வரும். பண்பாலே சிறந்தவர்தாம் பலருண்டு நம்மிடையே, புத்தரோடு வள்ளுவரும் போதித்ததும் நற்பண்பே, நன்னெறியால் நிலைத்து நிற்போம் உலகினிலே. நடுவர்: மிளிர்கின்ற தமிழ்க் கவிதை மதியொலியின் அரும் கவிதை. அறிவாற்றல் பயன்பேச அருளப்பன் வருகின்றார். செறிவாற்றல் கவிதையொன்றை செப்பிடவே வருகின்றார். அருளப்பன்: அறிவாற்றல் உள்ளவன்தான் ஆளுகின்றான் அண்டத்தை. வெறும்பண்பை வைத்து கொண்டு பெரும்பந்தல் போடலாமோ? கூறும் பண்பில் நம் வயிறும் நிறைந்திடுமோ? நல்லவன் இருந்தால் நாடென்ன முன்னேறுமோ? வல்லவன் வகுத்ததன்றோ வளமான இவ்வுலகு? தூண் போன்ற அறிவேதான் வான்முகத்தை தொட்டிடுமே. நடுவர்: பண்பின் பெருஞ்சிறப்பை பொழிந்திடவே வருகின்றார் சொல்லழகி சலீமா. சலீமா: பண்பிலான் பெற்ற செல்வம் பயனில்லை உலகோர்க்கே. பண்பேதான் அன்பை நல்கும், பன்மடங்கு உயர்வை தரும். உண்மை சொன்னேன் யாவர்க்கும், அன்பின் மிகுதியால் அதியமான் உயிர்காக்கும் நெல்லிக்கனியை உவந்தளித்தான் ஔவைக்கு. அத்தனையும் எளியோர்க்கு அன்னை தெரசா பெற்று தந்தார். குணமென்னும் நற்பண்பே குன்றிலிட்ட விளக்கன்றோ? நடுவர்: எல்லோரும் சிறப்பாக நல்லோரே போற்றும் வண்ணம் நற்கவிதை வாசித்தார்கள். என்னுடைய தீர்ப்பிற்கு இசைந்தேதான் வருகின்றேன். கண்ணுக்கு இருவிழி கல்வியின் நேர்விழி, அறிவும் பண்பும் சமமாக வைத்தேதான் உருபுகழ் பெறுவோமே. பொறி 5 பண்பாக, பார் முழுவதும் அறிவாக வலம் வருவோம் நாமே. உளம் நிறை வாழ்த்தோடு நலம் 2ம் தானென்று நல்ல தீர்ப்பு கூறி நானும் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கண்மணிகளே,
நான் வாசித்ததை முன்மாதிரியாக கொண்டு நீங்களும் இந்த பாடத்தை 2-3 முறை சத்தமாக குரல் ஏற்ற இறக்கத்துடன் வாசித்து பாருங்கள். கண்மணிகளே, பாடத்தை முதலிலிருந்து வைத்துக்கொண்டு புதிய சொற்களுக்கு அடிக்கோடிட்டு வாருங்கள். விளக்கம் கூறுகின்றேன். நடுவர் பேசுவதில் பாருங்கள். தமிழின் சிறப்பு பெயர்களை கூறியுள்ளார். செந்தமிழ், செம்மொழி, முத்தமிழ், நற்றமிழ், தேன்தமிழ். செந்தமிழ் என்பதை செம்மைக்குட்டல் தமிழ் என்றும், செம்மொழி என்பதை செம்மைக்குட்டல் மொழி என்றும், நற்றமிழ் என்பதை நன்மைக்குட்டல் தமிழ் என்றும் பிரிக்கலாம். இப்பொழுது அதன் பொருள் புரிந்திருக்கும் அல்லவா? செம்மை என்றால் சிறப்பு. அடுத்ததாக நடுவர் கூறுவதில் உள்ள வார்த்தைகளை கவனியுங்கள். தித்திக்கும், எத்திக்கும், வித்தக. இதில் 2ஆம் எழுத்து இத் என்பது ஒன்று போல் அமைந்துள்ளது. இதற்கு பெயர் எதுகை. அறிவுதான் முன்னேற்றத்திற்கு காரணம் என்று பேசிடும் இன்சுவை அக்னி தந்த அப்துல் கலாம் என்று குறிப்பிடுகிறார். அக்னி ஏவுகணையை ஏவியவர் மற்றும் அக்னி சிறகுகள் என்ற சுயசரித நூலை எழுதியவர் டாக்டர் அப்துல் கலாம். தன்னுடைய அறிவின் துணை கொண்டே 1000 கண்டுபிடிப்பால் தாமஸ் ஆல்வா எடிசன் இன்றும் மக்கள் மனதில் வாழ்கின்றார். இதற்கு காரணம் இவர்களுடைய அறிவே. நடுவர் தான் பேசும் பொழுது அறிவாயுதம் என்ற சொல்லை கூறுகின்றார். அறிவு கூட்டல் ஆயுதம் அறிவாயுதம். அறிவே ஆயுதம் என்பது இங்கு உவமை. பண்பால் சிறந்தவர்களாக மதியொளி புத்தரையும் திருவள்ளுவரையும் குறிப்பிடுகிறார். கவியரங்கம் என்பதனை கவி கூட்டல் அரங்கம் என பிரிக்கலாம். உலகம் என்று பொருள் தரக்கூடிய புவி, அகிலம், அண்டம், பார் என பல சொற்கள் இப்பாடத்தில் வந்துள்ளன. இவற்றிற்கு பெயர் ஒரு பொருட்பன்மொழி. சொல்லுதல் எனும் பொருள் தரும் சொற்கள் கூறுதல், பறைசாற்றல், செப்புதல், பொழிதல் இவை அனைத்தும் இப்பாடத்தில் வந்துள்ளன. பண்பே உயர்வை தரும் என்று பேச வந்த சலிமா, அதியமான் அவ்வைக்கு நெல்லிக்கனியை கொடுத்தது அன்பின் மிகுதியால் என்றும், அன்னை தெரசா எளியோருக்கு உதவி செய்தது இரக்கம் என்ற குணத்தாலே என்றும் கூறுகிறார். இங்கு குணங்கள் குன்றிலிட்ட விளக்கு போன்றது என்ற உவமையை கூறுகின்றார். நம் உடலின் ஐம்பொறிகளான கண், காது, மூக்கு, வாய், மெய் இவற்றின் மூலம் அறிவை பெறுகின்றோம். இதே ஐம்பொறிகளை அடக்கி ஆள்வதன் மூலம் நாம் பண்புடையவர் ஆகின்றோம். எனவே அறிவும் பண்பும் தேவை. கண்மணிகளே, பாடம் புரிந்திருக்கும். இப்பொழுது அறிவா பண்பா என்ற கவிதை பட்டிமன்றத்திற்கு கருத்து வரைபடம் போடுவோமா? அறிவா பண்பா கவிதை பட்டிமன்றம் கருத்து வரைபடம். நீங்களும் ஒரு காகிதத்தில் நான் வரைய வரைந்து கொண்டே வாருங்கள். முதலாவதாக ஒரு கட்டம், அதிலிருந்து 2 பிரிவுகள், 2 கட்டங்கள். முதல் கட்டத்திலிருந்து ஒரு பெரிய கட்டம், அடுத்த கட்டத்திலிருந்து 2வது பெரிய கட்டம். பெரிதும் தேவை, ஒரு மனிதனின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் தேவை அறிவு, பண்பு. அறிவின் தன்மை, முன்னேற்றத்தின் டேஸ் வேர். என்ன வேர்? கண்டுபிடியுங்கள். ஆளும் திறன் வளர்கிறது. அறிவினால் ஆளும் திறன் வளர்கிறது. பண்பு, வெற்றிப்படி. 2 டேஸ் செயல்களுக்கு அடிப்படை. என்ன செயல்களுக்கு பண்பு அடிப்படை? நன்கு கவனித்து பாடத்தை திரும்ப கவனித்து நீங்களே நிரப்புங்கள். படத்தை நன்கு உற்று நோக்கி வரைந்து கொள்ளுங்கள். இப்பாடத்திற்கான தொகுத்தலை போடுவோமா? தொகுத்தல், அதை
குறிப்புகளாக நாம் வழங்க இருக்கின்றோம். குறிப்புகளை நேராக எழுதுவதை விட ஒரு பூ போட்டு அதனுள் எழுதுவது மிகவும் ஆர்வமாக இருக்கும். இப்படி பூக்களை வரைந்து கொள்ளுங்கள். மேகம் போன்று வரைந்து கொள்ளுங்கள். உங்கள் இஷ்டப்படி எந்த படம்னாலும் வரைந்து கொள்ளுங்கள். அதனுள் ஒவ்வொரு குறிப்பாக எழுதுவோம். அக்னி தந்தவர் நீங்கள் தான் எழுத வேண்டும். 1000 கண்டுபிடிப்பு யாருடையது? கண்டுபிடியுங்கள். என்ன எடிசன்? பண்பை போதித்தவர்கள் யார்? புத்தர். இரண்டாவது யார்? கண்டுபிடியுங்கள். நெல்லிக்கனியை வழங்கியவர், அன்பின் மிகுதியால் அவ்வைக்கு வழங்கியவர் யார்? எளியோருக்கு இறங்கியவர் யார்? இவற்றையெல்லாம் கண்டுபிடித்து நீங்களே நிரப்புங்கள். உரியவரிடம் காட்டுங்கள். கண்மணிகளே, இது வலுவூட்டல் நேரம். நான் முதலில் கூறியபடி நீங்கள் சிறந்த பேச்சாளராக உங்களுக்கு ஊக்கமூட்ட இதோ ஒரு பட்டிமன்றம். சென்ற ஆண்டு எனது வகுப்பு மாணவர்கள் தாங்களே தயாரித்தது. முதல் கவிதையை முத்தாய் பாட இனிதே அளக்கின்றேன் இன்சுவையை. தமிழ் தாய்க்கும் கவியரங்க தலைமைக்கும் ஆன்றாருக்கும் சான்றாருக்கும் அறிவுதான் முன்னேற்றத்தில் ஆணிவேர் என்று அடித்து கூற வந்துள்ளேன். அக்னி தந்த அப்துல் கலாம் மசதியரே அறிவாரே அறிவாரே அறிவின் துணை கொண்டு 1000 கண்டுபிடிப்பால் தாமஸ் ஆல்வா எடிசனும் வாழ்கின்றன அறிவாரே. அறிவுமிகு மனிதனாக அகிலத்தில் உயர்ந்து நின்றால் அத்தனையும் நம் கையில் என்று கூறி விடைபெறுகிறேன். இன்சுவையின் கவிதை அறிவாயுதம். அடுத்து வெளிவரும் கவிதையுடன் மதியொலி கவி பாட வருகின்றார். அகிலமெல்லாம் தமிழே வணக்கம். பண்புதான் வெற்றிப்படி என பறைசாற்ற வந்துள்ளேன். பண்புதான் தூக்கிவிடும் நம்மை உயரத்திலே. பண்பாலை சிறந்தவர்தான் பலருண்டு நம்மிடையே. புத்தரோடு வள்ளுவரும் போதித்ததும் நற்பண்பே. நன்னறியால் நிலைத்து நிற்போம் உலகினிலே. மிளிர்கின்ற தமிழ் கவிதை மதியொலியின் அரும் கவிதை. அறிவாற்றல் பயன் பேச அருளப்பன் வருகின்றான். செறிவாற்றல் கவிதை என்று செப்பிடவே வருகின்றான். அறிவாற்றல் உள்ளவன் தான் ஆளுகின்றான் அண்டத்தை. வெறுமன்பை வைத்துக் கொண்டு பெரும்பந்தல் போடலாமோ? கூறுமன்பில் நம் வயிறு நிரந்திருமோ? நல்லவன் இருந்தால் நாடென்ன முன்னேறியுமோ? வல்லவன் வகுத்தன்ற வளமான இவ்வளகு தூண் போன்ற அறிவேதான் வான்முகத்தை தொட்டிடுமே. பண்பின் பெருஞ்சிறப்பை பொழிந்திடவே வருகின்றால் சொல்லலை சலிமா. பண்பில்லார் பெற்ற செல்வம் பயனில்லை உலகோர்க்கே. பண்பேதான் அன்பை நல்கும் பன்மடங்கு உயர்வை தரும். உண்மை சொன்னர் யாவருக்கும் அன்பின் மிகுதியால் அதிகமான உயிர் காக்கும் நெல்லிக்கனியை உணர்ந்தான் அவ்வைக்கு அத்தனையும் எளியோருக்கு அன்னை தெரசா பெற்று தந்தார். குணமென்னும் நற்பண்பை குன்றிலிட்டர் விளக்கன்றோ. எல்லோரும் சிறப்பாக நல்லோரை போற்றும் வண்ணம் நற்கவிதை வாசித்தார்கள். என்னுடைய தீர்ப்பிற்கு இசைந்தேதான் வருகின்றேன். கண்ணுக்கு இருவிழி கல்வியின் நேர்விழி அன்பும் பண்பும் சமமாக வைத்தேதான் உறுப்புகள் பெறுவோமே. பொறியைந்தும் பண்பாக பார் முழுவதும் அறிவாக வளம் வருவோம் நாமே. உளம் நிறை வாழ்த்தோடு நலமிரண்டும் தானென்றே நல்ல தீர்ப்பு கூறி நானும் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நீங்களும் பேசி பழகுங்கள் கண்மணிகளே. அடுத்ததாக நம் புத்தகத்தில் உள்ள QR கோடில் உள்ள பட்டிமன்றம். செந்தமிழே நறுந்தேனே செகம் போற்றும் செம்மொழியே முத்தமிழ் சொல்லெடுத்து நற்றமிழ் பட்டிமண்டபத்தின் நடுவராக நான் வந்துள்ளேன். வணக்கம். தித்திக்கும் தேன் தமிழில் எத்திக்கும் புகழ் பரப்பும் வித்தக கவிதையால் பெரிதும் தேவை அறிவா பண்பா என பாப்பாட வருகின்றனர் பாராட்டுக்குரிய நால்வர். தனித்துவமிக்க இன்சுவை, சொல்லழகி சலிமா,
அருமையான அருளப்பன், ஒப்பற்ற மதியொளி. முதல் கவிதை முத்தாய் பாட இனிதே அழைக்கின்றேன் இன்சுவையை. புவி காக்கும் தமிழ்த்தாய்க்கும் கவியரங்க தலைமைக்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் அறிவுதான் முன்னேற்றத்தின் ஆணிவேர் என்றே அடித்து கூற வந்துள்ளேன். அக்னி தந்த அப்துல் கலாம் அசத்தியதும் அறிவாளே அறிவாளே. அறிவின் துணை கொண்டே 1000 கண்டுபிடிப்பால் தாமஸ் ஆல்வா எடிசனும் வாழ்கின்றார் அறிவாளே. அறிவுமிகு மனிதனாக அகிலத்தில் உயர்ந்து நின்றால் அத்தனையும் நம் கையில் என்று கூறி விடை பெறுகின்றேன். இன்சுவையின் கவிதை அறிவாயுதம். அடுத்து ஒளிரும் கவிதையுடன் மதியொளி கவிபாட வருகிறார். அகிலமெல்லாம் தமிழே மணக்கும், பண்புதான் வெற்றிப்படி என்றே பறைசாற்ற வந்துள்ளேன். நட்பண்பு தூக்கிவிடும் நம்மை உயரத்திலே, நட்பண்பு புகுந்து விட்டால் நாவிலே இனிமை வரும். பண்பாலே சிறந்தவர்தாம் பலருண்டு நம்மிடையே, புத்தரோடு வள்ளுவரும் போதித்ததும் நட்பண்பே. நன்னெறியால் நிலைத்து நிற்போம் உலகினிலே. மிளிர்கின்ற தமிழ் கவிதை மதியொளியின் அரும் கவிதை. அறிவாற்றல் பயன் பேச அருளப்பன் வருகிறார். செறிவாற்றல் கவிதை ஒன்றை செப்பிடவே வருகிறார். அறிவாற்றல் உள்ளவன்தான் ஆளுகின்றான் அண்டத்தை. வெறும் பண்பை வைத்துக் கொண்டு பெரும் பந்தல் போடலாமோ? கூறும் பண்பில் நம் வயிறும் நிறைந்திடுமோ? நல்லவன் இருந்தால் நாடென முன்னேறுமோ? வல்லவன் வகுத்ததென்றோ வளமான இவ்வுலகு? தூண் போன்ற அறிவேதான் வான்முகத்தை தொட்டிடுமே. பண்பின் பெருஞ்சிறப்பை பொழிந்திடவே வருகிறார் சொல்லழகி சலிமா. பண்பிலான் பெற்ற செல்வம் பயனில்லை உலகோர்க்கே. பண்பேதான் அன்பை நல்கும், பன்மடங்கு உயர்வை தரும். உண்மை சொன்னேன் யாவர்க்கும், அன்பின் மிகுதியால் அதியமான் உயிர்காக்கும் நெல்லிக்கனியை உவந்தளித்தான் ஔவைக்கு. அத்தனையும் எளியோர்க்கு அன்னை தெரசா பெற்றுத் தந்தார். குணமென்னும் நற்பண்பே குன்றிலிட்ட விளக்கன்றோ? எல்லோரும் சிறப்பாக நல்லோரே போற்றும் வண்ணம் நற்கவிதை வாசித்தார்கள். என்னுடைய தீர்ப்புக்கு இசைந்தேதான் வருகின்றேன். கண்ணுக்கு இருவிழி, கல்வியின் நேர்விழி, அறிவும் பண்பும் சமமாக வைத்தேதான் உருப்புகழ் பெறுவோமே. பொறி ஐந்தும் பண்பாக, பார் முழுவதும் அறிவாக, வளம் வருவோம் நாமே உளம் நிறைந்த வாழ்த்தோடு. நலம் இரண்டும் தான் என்று நல்ல தீர்ப்பு கூறி நானும் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக மதிப்பீட்டு நேரம். கண்மணிகளே, புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்களே வாசித்து பார்த்து பதில் கூறி விடலாம். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. நற்றமிழ் இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது உலகம் என்னும் பொருளை குறிக்காத சொல். அறிவு கூட்டல் ஆயுதம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். சொற்களை பிரித்து எழுதுக. செந்தமிழ், கவியரங்கம். புகழ் இச்சொல்லின் எதிர்ச்சொல் இகழ். வெளிச்சம் இச்சொல்லை குறிக்காத சொல் இருள். கண்மணிகளே, திரும்ப திரும்ப இந்த காணொளியை போட்டு பார்த்து கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்க. அறிவால் உயர்ந்தவர்களாக இன்சுவை யார் யாரை குறிப்பிடுகிறார்? பண்பால் சிறந்தவர்களாக மதியொளி எவரையெல்லாம் குறிப்பிடுகிறார்? உயிர்காக்கும் நெல்லிக்கனியை யார் யாருக்கு கொடுத்தார்? நடுவர் கூறிய தீர்ப்பை உன் சொந்த நடையில் கூறுக. ஐம்பொறிகளுள் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது, மற்ற 4ஐயும் எழுதுக. தமிழை சிறப்பிக்கும் பெயர்களை எழுதுக. கண்மணிகளின் கல்வி வளர்ச்சிக்கு உதவிடும் உரியோரே, அவர்கள் பேச்சாற்றல் வளர்ந்திட உதவிடுங்கள். இப்படிக்கு உங்கள் ஆசிரியை மரிய பென்னிட் ஜான்சிராணி, இயக்குனர் திரு ஜோ அமல்ராஜ், ஆசிரியர் தூத்துக்குடி.